தாலி கட்டின பாவத்துக்கு என் மேல கொஞ்சம் கரிசனம் இருந்ததுனால அடி கொஞ்சம் கம்மியா விழுந்தது. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறீங்களா? ஆத்தா, நல்லதோ கெட்டதோ அத நானே பாத்துக்கிறேம்மா. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது எங்களுடைய போகட்டும். நான் வரட்டா? ஐயோ அண்ணமண்டி, பிளான் யாரும் பண்ண வேண்டியது இல்ல. ஆல்ரெடி பிளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமுதாவும் அதுல தோக்குறது உறுதி ஆயிடுச்சு. அவளுக்கு வரப்போற அவமானத்தை ரொம்ப பெருசாக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்பதானே நீங்களும் உதவ முடியும். அத சொல்ல வந்தா ஓவரா சொல்லிச்சுக்கிறீங்க. என்ன பிளே? அப்படி கேளுங்க. தாலி கோக்குற சடங்குல சபையில அன்னலட்சுமி குடும்பம் சார்பா அமுதாக்கும் சுமதிக்கும் தாலி செயின் வைப்பாங்க. ஆமா, யாருக்கும் தெரியாத ரகசியத்தை சொல்ற பாரு. ரகசியம்தான், ரகசியம்தான். என்னடி சொல்ல வர? அந்த 2 செயின்ல ஒண்ணுதான் தங்கம், இன்னொன்னு கவரிங். இதுதான் அதுல உள்ள ரகசியம். சுமதி சார்பா தங்க செயினும் அமுதா சார்பா கவரிங் செயினும் வைக்க போறாங்க. எப்படி அம்புட்டு கரெக்டா சொல்ற? இந்த திட்டத்தை செயல்படுத்துறதே அந்த திருட்டு பைய வடிவேல் தான். எதிரிக கூட்டா சேர்ந்து கூட்டணி அமைச்சிட்டா எதிராளிக அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அமுதா இனி நம்ம பிளேல இருந்து தப்பிக்கவே முடியாது. வடிவேலு அவன் பங்குக்கு ஆட்டத்தை தொடங்கி வச்சுட்டான். உங்க பங்குக்கு நீங்க சபையில வார்த்தைய கத்தியா வீசுங்க. அந்த அமுதாவையும் அந்த அண்ணன் குடும்பத்தையும் காயப்படுத்தணும். அப்புச்சி முன்னாடி அவ மறுபடியும் அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகணும். என் ஆத்தாக்காரி எதுக்கு இருக்கா? சபை கூடட்டுண்டி, இன்னைக்கு இருக்கு கச்சேரி. சூரியவம்சம் படமே ஓட்டுவாங்க போல. பாத்தியாக்கா, அமுதா எம்டி ட்ரிக்கா புடவை வாங்குற மாதிரி ஆசீர்வாதம் வாங்கினா. அவளுக்கு எல்லாம் தெரியும். ஏன் மருமகளாச்சே. அவர் எனக்கு அப்புச்சும் இல்ல மாமனும் இல்ல. பிறவு எதுக்கு நான் அவர் கையால துணி வாங்கணும்? இங்க பாரு, அந்த துணிய அவர் கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன். போயிட்டு வேற ஆள வர சொல்லு போ. அப்புச்சி, சுமதி கொடுங்க. சுமதி வாத்தா. யோசிச்சுட்டு இருக்க மாமா. யாரு நீ? காலில் விடுவனா? காலை வாரி விடுறவன்.
ஓப்பன் டைப்பா இருக்காரு. நீ ஒன்றும் காலில் விட வேணாம் எத்தா, நீ அவர் காலில் விழுந்து துணியெல்லாம் வாங்கிக்க. நல்லா இருக்கா? என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. இருக்காதா பின்ன? மனசு நிறைய சந்தோஷம் பூரிச்சு கிடக்குறப்போ முகம் தானா பளிச்சுன்னு தானே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அமுதாவை அசிங்கப்படுத்த போற நாடகம் அரங்கேற்றோம். முன்னுரை கோமதி அத்தை அவர்கள், முடிவுரை சிதம்பரம் அப்பச்சி அவர்கள். பொருள், அமுதா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போவது. நீ சொல்றத கேக்கும்போது அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. இது அப்படியே நடந்துட்டா என்ன நடந்துட்டா கண்டிப்பா நடக்கதான் போகுது. இந்த தடவை தோக்க போறது நாம இல்ல, அந்த அமுதாதான். மாஸ் பண்ற. நான் என்னைக்கும் மாஸ் தான், அந்த அமுதா தமாசுதான். சரி, நாளைக்கு மிச்சத்தை பேசுவோம். கீழே போலாமா? போலாமே. என் பொண்டாட்டிக்கு நான் தான் புடவை கட்டி விட போறேன். போங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏய், என்கிட்ட ஏன்டி வைக்கப்படுற? ஆ? ஆ. வருது நரி வருது இந்த நேரத்துல யாருடி சிவபூஜையில கரடி புந்த மாதிரி? யாரு போன்ல? யாரும் இல்லடி, யம உன் அப்ப. எடுத்து பேசு. ஹலோ, சொல்லுங்க மாமா. என்ன சொல்லுங்க மாமா, எங்கடா இருக்க? சாரி கட்டி விட்டுட்டு இருக்க மாமா. என்னது? இல்ல மாமா, வேட்டி கட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன், அது அப்படி ஆயிடுச்சு. எப்ப கீழே வருவ? அதுவா மாமா, ஒரு அரை மணி நேரம் ஆகும் மாமா. அரை மணி நேரம்லாம் கிடையாது, 5 நிமிஷத்துக்குள்ள நீ கீழே வரணும். இல்லன்னு வச்சுக்க, நான் மேல வந்து போட்டிருக்கிற டவுசரே போதும் தரன்னு கீழே எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருவேன். ஜாக்கிரதை. இல்ல இல்ல மாமா, நானே கீழே வந்துடுறேன். இதோ வந்துடுறேன் மாமா, நீங்க மேல வராதீங்க. இதோ வந்துடுறேன். மாப்பிள்ளனா கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும்னு அப்பனுக்கு தெரியுதா? நீ தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணதுக்கே உன்னை உசுரோட விட்டதே பெரிய விஷயம். உனக்கு மரியாதை வர கேக்குதா? மறுபடியும் உங்க அப்பா தாண்டி போன் அடிக்கிறாரு. எந்திரி, கிளம்புடி. அது 916 தங்கம் தானே? என்ன கேள்வி இது? சில தங்கத்தை எல்லாம் உடைச்சு பார்க்காமலே சொல்லிடலாம் அது பவுஸ் என்னன்னு. இது அந்த வகைராதான், சுத்தமான தங்கம். அப்புறம் எதுக்கே ரியாக்ஷனை மாத்தி கொடுக்குற? நாகு, என்னடி இது? தெரியலையம்மா,
எப்படி நடந்திருக்கும்? என்னடி இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியுது. என்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு கடைசியில குடும்ப மனத்தை கப்பத்தி இப்படி நான் எதுவும் பண்ணிட்டீங்கல்ல. பண்ணலடி. எதுவும் புரியாம பேசாத, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இரு. ஆயா பேசுற பாத்தியா? உன் மூக்கு உடஞ்சிருச்சா? 2 பேரும் போய் பாய்ச்சன் குடிங்கடி. தம்பி, இது உங்க செயின் தானே? ஆமா. ஏமா, நான் தான் அப்பவே சொன்னால இவன் ஒரு ஃப்ராடு, இவனை நம்பாதானே. இவ்வளவு பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க வேண்டிய அவசியம் இருக்கா உனக்கு? செய்யறதையும் செஞ்சுட்டு குத்துக்கிறது மாதிரி நிக்கிறான் பாரு. இந்த அவமானம் நமக்கு தேவையா? திருட்டு பய. எனக்கு வர ஆத்திரத்துக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். பேசுறதா? என்ன சிதம்பரம் பேசுறீங்க? இத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்பட்டு தலைகுனிய வச்சிருக்கான். இவனை வெட்டி பொலி போட்டாதான் ஆத்திரம். அண்ணா, இப்போ அவன் நம்ம வீட்டு மருமகன். எதுவா இருந்தாலும் பார்த்துதான் முடிவெடுத்தாகணும். ஏண்டா மாப்பிள, ஏண்டா இப்படி பண்ண? தாலி செங்கலி வாங்குறதுக்கு தாடா வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போன. அந்த பணத்தை என்னடா பண்ண? உன்னால எல்லாருக்கும் அவமானம் ஏற்பட்டு போச்சேடா. கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திருவேன்னு பார்த்தா இன்னும் அப்படியே இருக்கேடா. ஏண்டா வடிவேலு, சித்தப்ப நான் ஒருத்தர் இருக்கேன். பணம் காசு தேவைன்னா என்கிட்ட கேட்டு தொலை வேண்டியதானடா. பொது இடத்துல வச்சு தாலி விஷயத்துல எங்களை எல்லாம் அசிங்கப்படுத்திட்டிய. கொண்டாடி தாலி கொடியில இப்படி விளையாடலாமா? கொடுக்கிற முகரைய பாரு. இவங்க கொடுத்த லட்சணம் தெரியாதா? சித்தப்பனை செய்ய வேண்டிய முறையை செஞ்சதா இவங்க எப்படி பண்றேன்? பேசுறான் பேச்சு. இல்லங்க, என்னது? எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க. அமைதியா நிக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்கங்கறல. பாத்தீங்களா? இத்தனை பேர் கேட்டு அவன் ஏதாவது வாய் திறந்து பேசுறானா பாத்தீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, பேசிக்கலாம். மேல அமைதியெல்லாம் இருக்க முடியாது. இவனு வெளியே போடா. மாமா, வெளியே போ. அண்ணமண்டி, பாத்தியலா? இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுதா? அந்த கிழவி அன்னலட்சுமி தான். அந்த கிழவியை நம்ம சும்மா விடக்கூடாது அண்ணமண்டி. நம்ம அமுதாதான் பெரிய கேடியா இருப்பான்னு பார்த்தா
அவ மாமியாரு அவளை விட கேடியா இருக்காளே. ஆமா அண்ணமண்டி, இவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது. இந்த விசேஷம் முடியறதுக்குள்ள அவங்க 2 பேரையும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அண்ணமண்டி. ஆனா இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி பெருக்கி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள என்ன பண்றது அண்ணமண்டி? இதுக்கு மேல அந்த அமுதாவை நேரடியா அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு எங்க அம்மாவை வச்சு வேற ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். அது அமுதாவுக்கு இல்ல. அமுதாக்கு பிளான் இல்லனா அப்ப வேற யாருக்கு? அவளோட மாமியார் அந்த அன்னலட்சுமிக்கு தான். அவங்கள பழி வாங்கணும் தான். ஆனா நம்மளோட முதல் டார்கெட் அந்த அமுதா தானே. உமா, நீ இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இந்த பாருங்க, வந்ததுல நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டே போறீங்க. இது நல்லதுக்கு இல்ல. அப்புறம் நாங்க வேற விதமா பேச வேண்டியது வரும். உங்களை மாதிரி எங்களுக்கு பேச தெரியும். கொஞ்சம் அடங்கி இருங்க. யார பத்தி யார் பேசுறது? என்னங்க இது வம்பா போச்சு? 3 சுமங்கலிய உட்கார வச்சுட்டு ஒரு அமங்கலி பூவும் போட்டு இல்லாம முன்னாடி நின்னு தாலி எடுத்தா அது அவங்களோட எதிர்காலத்துல பாதிக்கும். நான் என்னங்க அப்படி தப்பா பேசிட்டேன்? ஐயோ 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 ஐயோ, நான் நல்லது சொல்ல போய் எனக்கு அது கெட்ட பேரால வந்து முடியுது. வேண்டாம் மாப்ள, பேசாம இரு. இது ஒரு வீட்டு விசேஷம் இல்ல மாப்ள, 3 வீட்டு விசேஷம். இந்த பாரு, குமரேசன், செல்வா, சிதம்பரம் இங்க இருக்காங்க. நீ தேவையில்லாம வாயை விட்டினா பிரச்சனை உன் பக்கம் திருப்பிடுவாங்க. இந்த பாரு, இந்த பிரச்சனை பிறகு பாத்துக்கலாம். மா, அதுங்களுக்கு எங்கம்மா அதெல்லாம் தெரிய போகுது? ஃப்ராட் பண்ணவன பையனா பெத்துட்டு வெக்கமே இல்லாம இப்படி கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, இல்லனா கிளம்புங்க. ஒரு அமங்கலி வந்திருக்க கூடாது. அப்படியே வந்திருந்தாலும் ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கணும். சபையில முன்னாடி வந்து நின்றது என் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க, நான் போறேன்.
அத்தை, அத்தை வாங்க அத்தை. பாருங்க, நல்லா பாருங்க. என் அத்தை இப்போ பூவும் பொட்டுமா தான் இருக்காக. இப்ப போதுமா? நீங்க கேட்ட மாதிரியே பூவோடையும் பொட்டோடையும் இருக்காகல. இங்க பாரு அமுதா, நீ பண்றது எல்லாமே எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. நீங்க பேசுறத விடையா? இங்க பாரு அமுதா, நமக்கு பண்பாடு கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. உன் இஷ்டத்துக்கு உன் அத்தைக்காகலாம் அதை மாத்த கூடாது. இல்லத்த, எனக்கு புரியல. நீங்க எல்லாரும் இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க சொல்ற பண்பாடும் கலாச்சாரமும் காலம் முழுக்க மாறிக்கிட்டே இருக்கிறது தான். 200 வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் செத்து போனா தானும் அதே தீயில விழுந்து சாகிறது தான் கலாச்சாரம். 100 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைகளை படிக்க விடாம வீட்டோட வச்சிருந்தது தான் கலாச்சாரம். அதெல்லாம் காலப்போக்குல மாறிட்டு தானே இருக்கு. இப்பவும் அப்படிதான். கலாச்சாரம்ங்கிறது மனுஷன் தன்னோட வசதிக்காக வச்சுக்கிட்டதுதான். ஆனா நீங்க தான் அதோட ஓட்டத்துக்கு மாற மறுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பாயிண்டா தான் பேசுறா. ஒரு பொண்ணு பொறந்து வளர்ந்த பிறகு முதல்ல பூவும் பொட்டும் வச்சு விட்டது யாரு? அவள பெத்தவ தானே. புருஷன்றவன் தாலி மட்டும் தான் கட்டுறான். புருஷன் போயிட்டானா அவனுக்காக அவன் கட்டின தாலிய கழட்டுறது வேணா சரி. எதுக்கு பூவும் பொட்டும் எடுக்கிறீங்க? அதான நியாயம். தனிப்பட்ட மனுஷியோட தனிப்பட்ட உரிமையில தலையிடுறது எந்த விதத்திலயும் நியாயமே கிடையாது. கலாச்சாரம்ங்கிறது நம்மள பாதுகாக்கிற வேலிதான். அதுவே நமக்கு தடையாவும் இடைஞ்சலாவும் இருந்தா அதை தூக்கி போடுறதுல எந்த தப்பும் இல்ல. அப்படி போடுத்தா, நீ பேசினதே கரெக்ட். ஏய் அமுதா பின்றால. ஏய், என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? 4 எழுத்து படிக்க தெரியாத முட்டாள் நீ. உனக்கு இம்புட்டு வருஷம் பழக்க வழக்கத்தை கேட்கிற அளவுக்கு அறிவு வந்துருச்சா? நீ எம்புட்டு தான் தொண்டை தண்ணி வத்தி கத்துனாலும் இங்க உன் அத்தைக்கு இடம் இல்ல. அம்புட்டு பாசம் உன் அத்தை மேல வச்சிருந்தா நீ அவங்க கூட சேர்ந்து வெளியில போ. நிறுத்தடி. அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நியாயமா பார்த்தா நீ படிச்சவ, நீ பேசி இருக்கணும். ஆனா பாரு, நீ பழமையில ஊறி போய் கிடக்குற. நீ எக்கெடுகட்டு போய் ஒழி.
ஆனா அவங்க அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க. ஒருக்க நின்ன அம்புட்டுதான். அமுதா, நீ செஞ்சதுதான் சரியாத்தா. புருஷன் இல்லைங்கிறதுக்காக அவங்கள அமங்கலின்னு சொல்லி ஊருக்குள்ள இப்படித்தான் ஒவ்வொரு விசேஷத்திலையும் புருஷனை இழந்த பொண்ணுங்கள ஒரு சிலரு அவமானப்படுத்துறாங்க. இன்னும் எம்பட்டோ பேரு நல்லது கெட்டதுல கலந்துக்கிறதுக்கு தயங்குறாங்கம்மா. இனி இதெல்லாம் மாறணுமா? இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? போய் உட்காருங்க. மா, எல்லாரும் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்கம்மா, உட்காருங்க. ஏத்தா, நல்ல நேரத்துல வந்து கரெக்டா பேசின பாரு. நல்லா இரு. ஏத்தா, அண்ணலட்சுமி கீழே இறங்கி வா. பூங்கத்த ஆசாரி, மாப்பிள்ளை எல்லாரையும் கூப்பிடுங்க. இறங்கி வா. தம்பி, உங்களை தான் வாங்க. என்ன வெக்கமா இருக்கா? மாப்பிள, யாருக்கு வெக்க? என்ன வெக்க? என்ன கனவா? டேய் சீக்கிரம்டா, எல்லாரும் உனக்காகத்தான் வெயிட்டிங்க. சீக்கிரம் தாலி சங்கிலிய கழுத்துல போட்டு விடு. அம்மா, பழைய தாலியை கழட்டி கொடுங்கம்மா. போய் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏங்க வாங்க. தம்பி செல்வா, நீ வாப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இம்பட்டு தூரம் படிச்சு ஒரு ஆளா இருக்கனா அதுக்கு யார் காரணம்? யாரோட தியாகத்துல வளர்ந்திருக்கேன்னு நன்றியோட இருக்கணும். இங்க பாரு இளங்கோ, நீதான் இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கணும்யா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், என் மக அமுதா உங்க எல்லாரையும் தன்னோட உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிட்டா. இனி அவளை நீதான் பாத்துக்கணும். என்ன? சரிம்மா. நல்லா கேட்டுக்கோ இளங்கோ, யாரு என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அமுதாவை விட்டு கொடுக்க கூடாது. சரிம்மா. போ. அம்மா, நீ போய் கேள. ஐயோ வேணாடி, ஏதாவது சொல்லிட்டு போறாங்க. அப்ப நான் போய் கேட்டு வந்தேன். சொன்னா கேளுடி. இருமா வரேன். அத்தை, நான் தான் உங்க மருமக. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. இந்த வீட்டை பிடிச்ச சாணிய ஒளிஞ்சு போ. இதுக்குதான் சொன்ன போகாதன்னு கேட்டியா? தண்ணி தெளிச்சு விடுமா. தண்ணி குடி. ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, நான் அதான் நீ போய் கார்ல இரு, நான் வரேன். சரி. மாமாக்கு தங்க மனசு தானே. ஆமா. வாடாங்க.
நீ செஞ்ச காரியத்துக்கு நியாயமா நான் உன்னை வெட்டி போட்டுட்டேன். ஏதோ உன்னோட நல்ல நேரம் நீ தப்பிச்சிட்ட. குமரேசன் சிதம்பரம்னு பெரிய மனுஷங்க இருந்ததுனால உன்னை விட்டு வச்சேன். இல்ல உன்னை அப்படியே உன் நல்ல நேரமோ இல்ல என் பொண்ணோட கெட்ட நேரமோ தெரியாது. அவ கழுத்துல நீ தாலிய கட்டிட்ட. அதனால உன்னை விடுறேன். திரும்ப இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்றத நான் பார்த்தேன், நான் கேள்விப்பட்டா கூட சரி, உன்னை உசுரோட வச்சு கொளுத்திருவேன். ஜாக்கிரதை. மாமா என்ன மாமா, இனிமே அப்படி நடக்காது. இனிமே நான் கரெக்டா இருந்துக்கிறேன் மாமா. ஏய், என் முன்னாடி இப்படி பம்பிட்டு பின்னால ஏதாவது தப்பு தண்டா பண்ணணும்னு நினைச்ச பார்த்த இடத்துலயே கொளுத்திருவேன். அத்தா உனக்கும் தான். அவன் ஏதாவது ஏடா கூடமா ஃப்ராடுத்தனம் பண்ணா நீதான் அவனை கண்டிக்கணும். நீயும் அவன் கூட சேர்ந்து ஏதாவது பித்தலாட்டம் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். கரெக்டா நடந்துக்கோங்க. சரிங்க அப்பச்சி. சரிங்க மாமா, சரிங்க மாமா. ஏய் சுமதி, என்னாச்சு? ஏன் அப்படி கத்துற? அன்னைக்கு என்னடானா வீட்ல வச்சு என்ன ஆரஞ்சிட்டு போனாங்க. இன்னைக்கு என்னடானா கொளுத்திருவன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அமுதாதான். அவளை சும்மா விட்டுற கூடாது. ஆமா சுமதி, அவளை சும்மா விடக்கூடாது. இனிமே தானே இருக்கு. என் அப்பச்சிக்கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டால. இனிமே எப்படி அவ அந்த வீட்ல வாழ போறான்னு நான் பாத்துறேன். சரி. ஹலோ, சொல்லுங்க. நில்லடி. அண்ணமண்டி. என்னடி அண்ணமண்டி நொண்ணமண்டின்னு? இத எங்க எடுத்துட்டு போற? அம்மா போட்டோவை அந்த வீட்டுக்கு நான் அண்ணன் கிட்ட கூட கேட்டுட்டேன். எடுத்துட்டு போகதா சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? போனா போகுதுன்னு உன் வீட்டுக்குள்ள விட்டா அத்தை போட்டோவே தூக்கிட்டு போக பாக்குற? இங்க ராணி மாதிரி இருந்தவங்க போட்டோவை கொண்டு போய் அந்த விளங்காத வீட்டுல கொண்டு போய் என்னடி செய்ய போற? இங்க பாரு அமுதா, இன்னும் மாமா உன்ன மன்னிச்சு ஏத்துக்கல. தேவையில்லாம இந்த வீட்டுல வந்து உரிமை எடுத்துக்கிட்டு அதிகாரம் பண்ணி அசிங்கப்பட்டு போயிடாத சொல்லிட்டு அப்புறமா கூடாத. ஏய் போடி. என்ன பாத்துட்டு இருக்க? போடின்னு சொன்ன.
நீ என் கூட இருக்க. உங்க 2 பேரையும் இனி யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, என் கூடவே இருன்னு நீ உங்க அம்மா கிட்ட வரம் கேட்ட. இப்ப பாரு, உங்க அம்மா உன் கைக்குள்ளதான் இருக்காங்க. ஒருவேளை கடைக்கு சரக்கு வாங்க போயிருக்கானா என்னவோ? அத்தை, சரக்கு மொத்தத்தையும் சித்தப்பா தான் கடைக்கே வந்து சேர்த்துருவாங்களே, அப்புறம் என்ன வாங்க போயிருப்பாங்க? எங்கன போயிருப்பான்னு தெரியலையே. அண்ணே, என்னம்மா? இந்த வடிவேலு பையன் எங்க போயிருக்கான்? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானே? கடை பக்கம் வந்து 10 நாள் ஆச்சாத்தா. என்னென்ன சொல்றீங்க? கடை 10 நாளா மூடிதான் கிடக்காத்தா. அத்தை, எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? என்னம்மா இந்நேரம் ஃபோன் பண்ணிருக்க? என்ன விஷயம் சட்டு புட்டுன்னு சொல்லு. வியாபார நேரம், தேவையில்லாம பிசினஸ் கெடுக்காதம்மா. நீ இப்ப எங்கன இருக்க வடிவேலு? ஏமா, நான் சொன்னது உன் காதுல விழல? கடையில தான் இருக்கேன். எந்த கடையில? நீ என்ன எனக்கு 10 கடையா வச்சு கொடுத்துருக்க? இதுல எந்த கடைன்னு கேள்வி வேற கேட்டுட்டு இருக்க? இருக்கிறது ஒத்த கடை, அந்த கடையில தான் இருக்கேன். அந்த ஒத்த கடை முன்னாடி நின்னுதான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வடிவேலு. என்னடா பேச்ச காணோம்? மா அது ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு. அம்மா, வாத்தா போலாம். என் தம்பியும் நானும் கிடைக்கிற வேலையை செஞ்சு சிறுக சிறுக காசு சேர்த்து சின்னதா ஒரு கடைய வச்சு ராப்பகலா வம்பாடு பட்டு சோறு தண்ணி இல்லாம நாங்க உழைச்சு உருவாக்குனதுதான் அந்த கடை. பெரியவனை படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கிப்படுவோம், சின்னவனுக்கு ஒரு வழி பண்ணணும்னு தான் அவங்கிட்ட இந்த கடைய கொடுத்து இருந்தா ஒரு கடன் ஆயிடுச்சு. ஊரு பூரா ஃபுல்லா மல்லிகை கடையா இருக்கு. வியாபாரம் சூடு பிடிக்கல, அதுக்கு ஏமல கோவப்பட்டா எப்படி? பாத்தியா எப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றான்? மா, சும்மா கோவப்படாம உள்ள போமா. கோவப்படாம என்ன பண்ணுவாங்களா? ஒரு விஷயத்தை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், ஆனா அதை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். கஷ்டப்பட்டு உருவாக்குனவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். உங்களுக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? ஏய், அவங்க அம்மா பையன் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீ அதுக்கு நடுவுல பூந்து ஏன் புருஷனுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்க? யாருக்கு எது இல்லையோ அதத்தானே சொல்ல முடியும். இங்க பாருங்க, நீங்க யார்கிட்ட இப்ப கடன் வாங்கிருக்கீங்க? யாரு கடை சாவியை எடுத்துட்டு போனாங்க? அது எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். ஏண்டா கேக்குறாங்கல்ல, சொல்லு. கடனை அங்கன இங்கனு நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன். அம்புட்டு சில்லற கடனையும் குமரேசன் சித்தப்பாவே அடைச்சிட்டாரு. அவங்களுக்கு தான் மொத்தமா கடனை கொடுக்கணும். நம்ம கடைக்கு வேற இம்புட்டு நாளா அவங்க தான் பொருளை இறக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கும் பணம் கொடுக்கல. அதுக்குதான்
சித்தப்பா மொத்தத்துக்குமா சேர்த்து கடையை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. குமரேசன் தம்பியா? ஆமா, வா போலாம். நேரமாச்சு, இன்னும் இவங்க காலேஜுக்கு கிளம்பாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்காக? சித்தப்பா, 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 சித்தப்பா. என்ன தவிர வீட்டுல யாரும் இல்ல. ஏதாவது சொல்ல வேண்டியிருந்துச்சுன்னா யாரா என்கிட்டயே சொல்லுங்க. ஏன் இன்னும் காலேஜுக்கு கிளம்பாம இருக்கிய? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன பண்றது தெரியாத நிலைமையில தான் இப்ப இந்த வீடு இருக்கு. இந்த நிலைமையில என்னால போய் எப்படி காலேஜ்ல நிம்மதியா படிக்க முடியும்? வடிவேலு கடை வருமானத்தை வீட்டுக்கு கொடுக்காட்டியும் கடையில இருந்து மளிகை சாமான்லாம் கரெக்டா வந்துரும். இப்போ அந்த கடையும் நம்ம கையை விட்டு போயிடுச்சுல்ல. இப்ப நானும் படிக்க போயிட்டா வீட்டு வருமானத்துக்கு என்ன வழி? நீ மாவு அரைச்சு அதுல இருந்து வர வருமானத்துல அழகா இந்த வீட்டை காப்பாத்தல நினைக்கிறியா? இப்ப என்னதான் சொல்ல வரிய? நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த வீட்டை காப்பாத்த போறேன்னு சொல்ல வரிய, அதானே? இன்னைக்கு இருக்கிற தற்காலிக பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு யோசிக்காம நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிரந்தர பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு கொஞ்சம் யோசிக்க பாருங்க. அத நீங்க ஒழுங்கா பண்ணாலே நம்ம வீட்டோட நிலைமை மொத்தமா மாறிடும். அது வரைக்கும் இந்த வீட்ல எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். அவங்க பல நாள் சாப்பிடாம கொல்லாம உருவாக்குன கடைய கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அழிச்சிட்டு வந்து அவங்கள தண்டசோரன் சொல்றிய? உங்களுக்கு எல்லாம் வாய் கூசல? இத்தனை வருஷமா அந்த கடையை நடத்துறிய, ஒரு ஒத்த ரூபா இந்த வீட்டுக்காக கொடுத்திருப்பியலா? கடையில இருந்து வர வருமானத்தையும் வீட்டுக்கு தராம கடையையும் முழுசா அழிச்சிட்டு இப்போ இங்க சாப்பிட்டுட்டு இருக்கியலே, இதுக்கு பேர் தான் தண்ட சோறு. ஏய் நிறுத்துறி. ஏன் புருஷன ஏன் முன்னாடியே தண்ட சோறுன்னு சொல்லுவியா? இதுக்கு மேல பேசுன அம்புட்டுதான் மரியாதை. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா உன் நியாயம். ஹே சுமதி, சித்தப்பா வயசுல பெரியவங்க, இந்த வீட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சவங்க. அவரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் புருஷன் தண்ட சோறுன்னு சொன்னாங்களே, அப்ப எங்க போயிருந்த? நியாயமா நீதான் முன்ன வந்து நின்னு தட்டி கேட்டிருக்கணும். அத நீ செஞ்சிருந்தா நான் ஏன் இவங்களை வந்து கேள்வி கேட்க போறேன்? புருஷன் தப்பு பண்ணா பொண்டாட்டி தட்டி கேட்கணும். இப்படி கூட சேர்ந்து ஆட்டம் போட்டா இப்படிதான் வரவங்க போறவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இப்ப என்ன, அந்த கடை தானே உன் பிரச்சனை? பிச்சை காசு 10 லட்சம் தானே உன் பிரச்சனை? இப்பவே எங்க அப்புச்சிக்கு கால் பண்ணி வர சொன்னா அடுத்த 5 நிமிஷத்துலயே மொத்த காசையே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சொல்லவா? விட்டா ஓவரா பேசிட்டே போற. ஆமா சுமதி, கொஞ்சம் பொறுமையா இருத்தா. கடை பறி போன கோபத்துலதான் இப்படி ஆயிப்போச்சு. மேற்கொண்டு பிரச்சனைய பெருசா ஆக்கிடாத. நான் பிரச்சனை பெருசாக்குறேனா? தோ உங்க மூத்த மருமக இவதான் 1.5 காசுக்கு இவ்ளோ பெரிய பாடத்தை எடுத்துட்டு இருக்கா. என் புருஷன் என்ன வேணுக்குன்னு இதெல்லாம் பண்ணிக்கிறக்காக? வியாபாரத்துல நஷ்டம் வருது, இதெல்லாம் சகஜம் தானே. நான் உங்க பேச்சு கேட்டா சரிப்பட்டு வராது. எங்க அப்பச்சிக்கு போனை போட்டு இப்பவே பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி கடைசாவி வாங்கி கடையை திறக்கிறேன். இனிமே அந்த கடைக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கடையோட மொத்த வரவு செலவும் நான் தான் பார்க்க போறேன். விளங்கிரும். ஆண்டவா, எங்க கொண்டு போய் விட போதும். அப்பனே முருகா.
சொல்லுமா. அப்புச்சி, உன் புருஷன் வடிவேலு ஒழுங்கா இருக்கானா? அவரெல்லாம் ஒழுக்கமா தான் இருக்காரு அப்புச்சி. ஆனா இந்த வீட்டாளே தான் அவரை ரொம்ப மட்டமா நடத்துறாங்க. அப்புறம் என் புருஷன் பாத்துட்டு இருந்த கடையில வரவு செலவுல ஒரு சின்ன சிக்கலாயி கடன் மேல கடன் வாங்கி பிரச்சனை பெருசாயிடுச்சு. அதுக்கு அவரை நம்ம குத்த சொல்ல முடியுமா? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே அப்புச்சி. அதான் அப்புச்சி, நீங்க பணம் கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லா இருக்கும். வீடு வரைக்கும் வர முடியுமா அப்புச்சி? எம்பிட்டு பணமா வேணும்? 10 லட்சம் தான் அப்புச்சி. சரி, நீ போன வை, நான் உடனே வரேன். அத்தை, 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 இந்தாங்க. நீங்க எதுக்கு இப்ப சாவி எடுக்கிறீங்க? எதுக்கு எடுப்பாங்க? கடையை திறந்து வேலையை பார்க்க வேணா? சாவியை வைங்க. ஏய், யார பார்த்து என்ன சொல்ற? எங்க அப்பச்சி கொடுத்த பணத்துல தானே நீ சாவியை வாங்கிட்டு வர. எங்க பணத்தை வாங்கி எங்களே சாவி தொடக்கூடாதுன்னு சொல்றியா? உங்க அப்பச்சி பணத்தை உங்களை நம்பி தரல, என்ன நம்பிதான் கொடுத்திருக்காங்க. கடை சாவிய தொட்டிய அவ்வளவுதான். எல்லார் முன்னாடியும் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த கடைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத ஒண்ணும் நான் கோவத்துல சொல்லல, தீர்க்கமா முடிவெடுத்துதான் சொல்றேன். ஏய், நான் குப்பையை கொண்டு போய் வெளியே கொட்டிட்டு வரேன். அடுத்த குப்பை வண்டியை ரெடி பண்ணு. சரியாமா? மாமா, 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 எங்க மாமா இருக்க? ஐயோ மாமா, என்னாச்சு? ஒண்ணுல கண்ணுல ஏதோ தூசி பட்டுச்சு, ஒரு மாதிரி குடுத்துது. இருங்க இருங்க, கண்ணை கசக்காதீங்க. மாமா, எவ்வளவு கூப்பிடா என்ன பண்ணுது கேள்விய? ஒருவேளை நாம தப்பா நினைக்கிறோமோ? அத்தாடி, ஆளில நினைச்சு 2 பேரும் கசாமுசா பண்றாங்களே. மாப்பிள்ள விளையாட்ட தொடங்கிட்டான், என்ஜாய் பண்ணோம்ல.
சரியாயிடுச்சா? ஆ சரியாயிடுச்சு. நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் தொடச்சுக்கிறேன். மறுபடியும் தூசி எதுவும் பட்டுற போகுது. பரவாயில்ல பார்த்துக்கலாம். உங்களுக்காகலாம் ஒன்றும் சொல்லல. கொஞ்ச நாள்ல பரீட்சை வருது. கண்ணு நல்லா தெரிஞ்சாதான் படிக்க முடியும். அதுக்கு தான். டேய் மாணிக்கம், கூறு கெட்டவங்க ஏதோ ஏத்தி விடுறாங்கன்னு நீயும் கிறுக்குத்தனமா யோசிச்சு நம்ம அமுதா கிட்ட எதையும் கேட்டு தொலைச்சிடாத. அவ மனசு கஷ்டப்படுண்டா. பாத்தியாடி, அவ என்ன நினைச்சு அப்படி சொன்னாலும் அவ எது பண்ணாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும். அத்தை, என்னங்க இது? சரி சரி, அமுதா வரா. எதையும் ஒளறி கொட்டாம கொஞ்சம் அமைதியா இருங்க. வாத்தா. இப்படி வெள்ளந்தியா இருக்கியா? என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல அமுதா கண்ணு. கடைக்கு எல்லா பொருளும் வந்துருச்சான்னு கேட்டேன். எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னான். அம்பிட்டுதான். நானும் பொருள் எல்லாம் சொல்லிட்டேன். காலையில வந்துரும். சித்தப்பா, சேர் காலையில வந்துரும்ல. நல்லதா பார்த்து தானே வாங்கிருக்கிய? அதையும் தம்பி சொல்லிட்டான். நல்லதாதான் வாங்கி இருப்பான். சேர விட மாட்டாளே. சித்தப்பா, காலையில விடிஞ்சதும் கடைக்கு போகணும், சரியா? இப்படி ஸ்டைல் பண்ணி சிலிப்பிக்கிட்டு போறா பாரு. போமா போ, உனக்கு அப்படியே சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்கு. போ. அம்மா திருந்துனா அந்த குடும்பம் ஒழுங்கா வந்துடும். இந்த வீட்டை நான் நாயத்தை சொன்னா மட்டும் அப்படியே கண்ணு மொழி வெளியே வந்து உருன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். பாவங்க சித்தப்பா. ஆமாடி பாப்பா, நீ சொன்னது கரெக்ட் பாப்பா. உண்மையிலேயே சித்தமா பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் தேம்பிக்கிட்டு வருது. இந்த வயசுல இப்படி வெள்ளந்தியா இருக்காரு. சரி வாங்கம்மா போங்க. அப்புறம் என்ன, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. அம்மா அமுதா ராஜமாதா, உங்க சிம்மாசனத்துல போய் உட்காருங்க. கடையை புடிச்சிட்டீங்க. சேர்ல யாரு உட்கார போறா? மேடம் தான், வேற யாரு? போமா. வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. அண்ணனுக்கு கொடு. சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? இன்னும் ஃபங்க்ஷன் முடியல. ஆமா, இனிமேதான் விருது கொடுக்க போறாங்க எல்லாத்துக்கும். வாங்க வாங்க சித்தப்பா, வாங்க. சரி. ஐயா நீங்க போலையா? போடா. நீங்க போங்க. சித்தப்பா, என்னத்தா இந்த போர்டு
அன்னலட்சுமி மளிகை கடை. இனிமே இந்த அம்மாவை பிடிக்க முடியாத. சித்தப்பா, உங்களுக்கு எல்லாமே உங்க அக்கா தான். உங்க பேரை விட அவங்க பேரை போட்டாதான் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான். ஐயோ, என்கிட்ட இருந்து கடையை புடுங்குனீங்கல்ல, இந்த சந்தோஷம் எப்படி நிலைக்குதுன்னு நானும் பாக்குறேன். சரியா தான், நான் கிளம்புறேன். உனக்கு எதுனா உதவினா இந்த அப்பனுக்கு ஒரு போனை போடு, உடனே இங்க வந்து நிக்கிறேன். சரியா? வரேன்யா. வரேன் தம்பி. வரேங்கம்மா. வாங்க வா. வா மாமா போலாம். இந்த பிள்ளையை போய் நான் சந்தேகப்பட்டானே. சித்தப்பா, என்னங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? முன்ன நின்னு வியாபாரத்தை பாருங்க. பழைய நிலைமைக்கு கடையை கொண்டு நான் எப்படி அத்தா உன்னை தப்பா நினைக்கலாம்? அத நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்காத்தா. சித்தப்பா, நீங்க என்ன நினைச்சீங்களோ அது எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். யார் என்னைய எப்படி தப்பா நினைச்சாலும் எனக்கு துளி கூட கவலை இல்ல. ஆனா நீங்க யாரு? உங்களை நான் என் தகப்பன் ஸ்தானத்துல வச்சிருக்கேன். எங்கேயாச்சும் அப்பாவை மக சந்தேகப்படுவாளா? இனிமே இப்படி ஏதாச்சும் கேள்விப்பட்டேன், தொலைச்சு போடுவேன். தொலைச்சு. ஆமா, நீ எங்க மனசுல பெரிய இடத்தை பிடிச்சு வசந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டா. சித்தப்பா, உங்க தியாகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். தியாகம் நான் இந்த குடும்பத்துக்கு நீ பண்ணதாமா தியாகம். நானெல்லாம் உன் முன்னாடி. நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப. யார் பாப்பா கடை கட்டி வச்சிருப்பா? வாடா, தண்ணி எடுத்து போ. சரி, தண்ணி எடுத்து. நீங்களும் ஏதாவது பண்ற மாதிரி நடிங்க. குடு குடு. என்ன என்ன சீக்கிரம் கொண்டு வரேன், கொண்டு வரேன். நம்ம கண்ணு முன்னாடியே எரியுது. இனி நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இதுலயே என்னையும் போட்டு எரிச்சு
பூட்டி கிடந்தாலும் அது பாட்டுக்கு கிடந்துடும். தேவையில்லாம இவ பாட்டுக்கு உள்ள பூந்து கடை சாவிய வாங்கி கடைய திறக்க வச்சா. இப்போ கடையே பத்தி எரிஞ்சிருச்சு. பட வேண்டியது நான் தான். இம்புட்டு வருஷமா கடை நடத்தின எனக்கு இந்த கடன் பிரச்சனை சமாளிக்க எனக்கு தெரியாது. உன்னோட மட்டமான நம்பிக்கையில தானே இந்த மகாராணி கிட்ட கடையை ஒப்படைச்ச. இப்போ என்னாச்சு? மொத்தமா எரிஞ்சு சாம்பலா போச்சுல. இதுல எங்க அப்பச்சியோட 10 லட்சம் ரூபாய் காசும் போச்சு. இந்த விளங்காதவளை நம்பினா இப்படிதான். எல்லாரும் பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்தா நல்லது. இல்லைன்னா மரியாதை கெட்டுடும். அம்புட்டு தான் சொல்லுவேன். ஏண்டி பரமு, என்ன மனநிலையில இருக்கிறோம்? ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லலைனாலும் பரவாயில்ல. வார்த்தைக்கு வார்த்தை நெருப்பள்ளி கொட்டாதீங்க. ஏற்கனவே நாங்க உடைஞ்சு போய் கிடக்குறோம். தயவு செஞ்சு எல்லாரும் போங்க. இப்படியே எங்களே குத்தம் சொல்லுங்க. உங்க மருமகளை ஒண்ணும் சொல்லிடாதீங்க. இப்படியே பொத்தி வச்சுக்கோங்க. என்னைக்கு இந்த வீட்டை அடிக்க போறாங்க தெரியல. சொத்துன்னு சொல்றதுக்கு இந்த வீடு ஒண்ணுதான் இருக்கு. அதையும் காலி பண்ணிடாதீங்க. பாப்பா நீங்க சுமதி வா. அமுதா, அவங்க சொன்னதையெல்லாம் நீ மனசுல போட்டுக்காதாத்தா. எல்லாம் நம்ம நேரம். இனி என்னென்ன நடக்க போதோ. அமுதா, கேட்டுச்சாடா உங்க காதுல? அமுதா என்ன சொன்னான்னு கேட்டுச்சா? என்ன அப்புச்சின்னு கூப்பிட்டா. அப்ப 10 லட்சம் போச்சா? அமுதாவும் என் மகதான். அப்ப திருப்பி தர மாட்டாங்க. இந்த கடையில என்னோட பணம் 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இது அமுதாவோட கடை மட்டும் இல்ல, இந்த செல்வாவோட கடையும் தான். செல்வாவோட கடையை எரிச்சா என்ன ஆகும் தெரியும்ல? நாளை காலையில வரலன்னா உங்களுக்கு எல்லாம் டைம். விடிஞ்சது நான் இங்க வருவேன். கடை நேத்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும். இல்லனா இங்க இருக்கிற மொத்த கடையும் நான் எரிச்சிருவேன். கடைய மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு எரிச்சிருவேன். ஜாக்கிரதை. நான் எவ்வளவு நியாயமானவன் உங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு கோபம் வந்து வெறி பிடிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. விடிஞ்சா சூரியன் வருதோ இல்லையோ நான் வருவேன். கடை ரெடியா இருக்கணும். நான் வாயில வெட்டியா சொல்றவன் கிடையாது, கையெல்லாம் காட்டுறவன். நீ எதுக்கும் கவலைப்படாத. விடிகிற பொழுது உனக்கு நல்லதாவே இருக்கும். நான் வரேன். காலையில இன்னொன்று வந்துருக்கு.